ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பிளேஸுக்கு போகிறோங்க. எங்கன்னா உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க போகிறோம். இன்றைக்கி சண்டே காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியிலேயே காஃபி குடிச்சிட்டு உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சுங்க. கோயம்புத்தூரில் இது ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு. இங்கே போனால் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மீனுமே வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து எதெல்லாம் வேணுமோ அதை மாதிரி வாங்கிக்கலாம். பக்கத்தில் வாங்கினோம்னா இருக்கிற கொஞ்சம் வெரைட்டிஸில் தான் இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். இப்போது நல்ல சீசனாக இருக்கும். மத்தி மீனெல்லாம் நல்ல சீசன். இங்கே போனால் நல்லா கம்மி ரேட்டுக்கு நிறையா கிடைக்கும். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு 2-3 ஃபேமிலிக்கு நம்ம சேர்ந்து வாங்கிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிட்டோன்னா காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 2 ஃபேமிலிக்கு சேர்ந்த மாதிரி வாங்கலான்னு வந்திருக்கோம். வாங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போய் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். பார்க்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. ஒரு 5:45 6 மணிக்குள்ளே தான் இருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அது சண்டேங்கிறனால எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும். வீடியோலாம் என்னால் அவ்வளோ நல்லா எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேங்க, எங்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி டைம் வாங்கினோன்னா ஃப்ளஷ்ஷு நிறைய இருக்குமா. அந்த டைம் அதுக்கு நிறைய ஃப்ளஷ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது என்ன மீனுன்னு பார்த்தா கெலாத்தி மீன், லெதர் ஜாக்கெட்டுன்னு. இது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். 2 மீன் எடுத்து கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று அடிபட்டுருக்குது. அப்புறம் அங்கே பார்த்துட்டு அந்த அண்ணாவே வேறு எடுத்து கொடுத்தாரு. மத்தி மீன் நல்லா வச்சுருந்தாங்க. 2 கிலோவே 150 தான் போட்டிருந்தாங்க. ஸோ மத்தி ஒரு 2 கிலோ வாங்கிட்டோம். அப்புறம் வேணுங்கிற மீனெல்லாம் வாங்கிட்டு இங்கே க்ளீன் பண்ணுறக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே கொண்டு வந்து கொடுத்தாச்சு. லெதர் ஜாக்கெட் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு தான் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. பின்னாடி அந்த தம்பி வச்சுட்டுருக்கிறவருங்க, அதை தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்க லெதர் ஜாக்கெட்டு. அந்த ஸ்கின் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் இருக்கேன். மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி வாங்கியாச்சுங்க. மீன் க்ளீன் பண்ணுறக்கும் ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இனி போகிற வழியிலே கடையெல்லாம் இருக்குது. அங்கே வேணுங்கிற சாமான் எதாவது வேணும்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 8:30 ஆயிடுச்சுங்க. இனி இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு சமையல் பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். காடை முட்டை அங்கே விற்றுட்ருந்தாங்கன்ட்டு சரின்ட்டு காடை முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்குறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலக்காய், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இனி மீனெல்லாம் க்ளீன் பண்ணிட வேண்டியது தான்.
மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஒரு ஆளெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு 2 பேர்த்த ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாச்சு. இது நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காலெல்லாம் தட்டி நண்டு ரசம் வச்சுக்கலான்ட்டு அதை தான் தட்டிகிட்ருக்குறோம். கால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால தட்டி ரசம் வச்சுக்கலான்ட்டு. நான் வந்து ப்ரானை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க. இது கொஞ்சம் நோண்டு வேலையாக தான் இருக்குது. ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மீன் எல்லாமே குளிப்பாட்டி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இனி இதுக்கெல்லாம் மசாலா தடவி சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எல்லாமே சமைச்சு முடிக்கிறதுக்கு மணி 3 கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி ஃபுல்லாமே சீ ஃபுட் ஃபெஸ்டிவல் தாங்க நம்ம வீட்டில். ஏன்னா இதுதாங்க இன்றைக்கி சமைச்சோம். ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கெலாத்தி மீனில் ஒரு வறுவல் மாதிரி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரைங்க. அப்புறம் இது கனவா மீன் தொக்கு, நண்டு கிரேவி, மத்தி மீன் ஃப்ரைங்க. அப்புறம் கொஞ்சம் பிரியாணியும் செஞ்சுருந்தோம். அந்த கெலாத்தி மீனில் பிரியாணி, ரைத்தா, ஒயிட் ரைஸ் வித் மத்தி மீன் குழம்பு. இது எல்லாமே பண்ணி சமைச்சு முடித்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சுங்க. ஆனால் நல்ல ஒரு சீ ஃபுட் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணணும். இந்த சண்டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.